ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. நம்ம பார்க்க போது கேட்டால் வந்து செயின்ஸா மேன் சீசன் 1 ரிவ்யூ தான் கைஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இப்போ தான் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோ இப்போ தான். ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல் வந்து ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஸ்டோரி எப்படின்னா வந்து ஒரு பயம், அதாவது வந்து பீப்புளுக்கு வந்து ஃபியர் இருக்கும். அந்த ஃபியர்னால டீமன் உருவாகும். இப்போ கன் மேலே ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னா கன் டீமன், ஒரு தக்காளி மேலே ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னா தக்காளி டீமன், அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு டீமன் வந்து உருவாகும். பட் எவ்வளோ ஃபியர் அதிகமாக இருக்கோ பவர் அதிகமாகிட்டே போகும். ஃபியர் கம்மியாச்சுன்னா பவர் கம்மியாகிடும். ஸோ இதை ஹன் பண்ணுறதுக்கு டீமான்ட்டுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸை வந்து ஹையர் பண்ணி வந்து டீமன் ஹன் பண்ணுறாங்க. இதுதான் பேசிக் ஸ்டோரி. இதுக்கு மேலே வந்து ஸ்டோரி அப்படியே சூப்பராக போகும். அனிமேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. அனிமேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவ்னு பார்த்தா வந்து எல்லா எபிசோடும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. முக்கியமாக ஒரு எபிசோடுக்கோ போர் அடிக்குது. எல்லாத்தோட கேரக்டர் டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். அந்த எல்லாத்தோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக வந்து எல்லாத்தோட நிறைய வில்லன் இருப்பாங்க. அவங்க வில்லனுக்கான பேக்ரவுண்ட் ஸ்டோரி இதுனா கூட அவங்க ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே நல்லா கேரக்டர் டெவலப்மெண்ட் போயிருக்கு. முக்கியமாக ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி வில்லன் ஸ்பெசிஃபிக்கான வில்லன் இல்லைனாலும் எல்லாத்துக்குமே சைடாக வர எல்லா கேரக்டருக்குமே ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் போயிருக்கு, பேக் ஸ்டோரி இருக்குது. ஃபைட்டிங் சீன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக அனிமேஷனுக்கும் அந்த ஃபைட்டிங் சீன்ஸுக்கும் செம்மையாக இருந்துச்சு. அந்த பவர்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இன்னொன்று ஹீரோ டான்ஜி, அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட் ஓகேயாக இருந்துச்சு. நான் அவ்வளோ நல்லா சொல்ல மாட்டேன். ஒரு மோட்டிவே இல்லாத ஒரு ஹீரோ, ஜாலியான ஒரு ஹீரோ, அது எனக்கு கொஞ்சம் பிடிக்குது. அது நெகட்டிவ் பார்க்கலாம். ஏதாவது ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக மக்கிமா, அவங்க தான் வந்து ஒரு மிஸ்டரியான ஒரு கேரக்டர். அவங்க கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகுதா, பட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹீரோக்கும் ஒரு டீமனுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும். அந்த பாண்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாண்டிங். முக்கியமாக சொல்லணும்னா அந்த பாண்டிங் இவ்வளோ நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறதா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் எழுதிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்க்ரீன் ப்ளேஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு மாஸ் சீன் இருக்குது, ஒரு கூஸ்பம் சீனும் எல்லாத்துக்குமே இருக்குது. கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு சொல்ல போனால் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் பார்த்தா ஹீரோ கேரக்டருக்கு ஒரு கரெக்டான மோட்டிவ் வீடியோன்னு தோணுச்சு. அந்த மோட்டிவே ஒரு மாதிரி. மற்றபடி ஹீரோ கேரக்டர் வந்து மோட்டிவ் இல்லாத ஒரு ஹீரோ கேரக்டர், அது எனக்கு ஒரு நெகட்டிவாக தோணுச்சு. மக்கியமாக அவங்க பேக் ஸ்டோரி வந்து வெளியே எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு ஸ்பெசிஃபிக்கான வில்லன் இந்த சீரீஸ் எழுதியோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நிறைய சைடு வில்லன் இருந்தாங்க, அவங்க கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா எழுத. முக்கியமாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான வில்லன் எதியோ கன் டெவில் தான் ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெசிஃபிக்கான வில்லன், அவர் தேடி தான் போகிறாங்க. பட் அவங்க அந்த டீமனே வந்து இந்த சீரீஸை காட்டுறோம். ஸோ சீசன் 2 வந்து காட்டியிருக்கலாம். ஸோ ரொம்ப சின்ன சீரீஸ் தான், வெறும் 13 எபிசோட்ஸ் தான் வந்து சீரீஸு. நீங்கள் ஒரு ஆஃப் டே பார்த்து முடிச்சதுதான். ஸோ அந்த இதுக்கு ரொம்ப சின்ன சீரீஸ். ஆனால் என்னென்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் இருந்தாலும் அவங்களோட பேக் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணியிருக்காமன்னு தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகமான எபிசோடு வச்சுருக்காமன்னு தோணுச்சு. இன்னும் 13 எபிசோட்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 எபிசோடு வச்சுருந்து மற்ற கேரக்டருக்கான பேக் ஸ்டோரி நிறைய தந்துருக்காமன்னு தோணுச்சு. கேரக்டர் முடியுது இதுன்னு சொல்கிறேன், பட் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போயிருக்காமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. என்னோடய ரேட்டிங் 5க்கு 3.75 தருதான் இந்த சீரீஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ், பை.